வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்வது குறித்து முதலமைச்சர் விரைவில் அறிவிப்பார். ஸோ என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் முழுமையான தகவலை பார்க்க போகிறோம். ஸோ அமைச்சர் வினோத் அவர்கள் இந்த தகவலை நமக்கு குறிப்பிட்டிருக்காரு. தமிழகம் முழுவதுமே முதற்கட்டமாக 50,000 வரை தள்ளுபடி, இரண்டாம் கட்டமாக 75,000 வரை தள்ளுபடி, மூன்றாம் கட்ட அறிவிப்பு இந்த ஜூலை மாதம் 15ஆம் தேதிக்கு முன்னாடி வெளியாகலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்புகள் இருக்கு. ஸோ கண்டிப்பா அந்த ஜூலை 15ஆம் தேதிக்குள்ளார மூன்றாம் கட்ட தள்ளுபடி யாருக்கு எவ்வளவு அப்படின்ற ஒரு மாபெரும் அறிவிப்பை முதல்வர் விஜய் அவர்கள் மீண்டும் ஆலோசனை கூட்டத்தில் கலந்துக்கிட்டு ஆலோசனைகளை கேட்ட பிறகு கண்டிப்பா மாற்றப்பட்ட பயிர்க்கடன் அறிவிப்பை வெளியிடுவார் அப்படின்றது எதிர்பார்க்கலாங்க. ஸோ பயிர்க்கடன் தள்ளுபடியை குறித்து அமைச்சர் அவர்களும் வந்து குறிப்பிட்டே சொல்றாரு. ஒவ்வொரு மாவட்டத்திலுமே விவசாயிகளுடன் கோரிக்கைகள் கேட்கப்பட்டு வருவதாகவும் அந்தந்த பகுதி விவசாயிகள் பலனடையும் வகையில் திட்டங்கள் பட்ஜெட்டில் கொண்டு வரப்படும் அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்றாங்க. கள்ளக்குறிச்சி மாவட்டம் மூங்கில்பட்டு துறைப்பட்டு கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் 2025-26ஆம் ஆண்டு சிறப்பு பருவம் மற்றும் முதன்மை அறவை எல்லாமே நடைபெற்றது. இதுல வந்து பாத்தீங்கன்னா அமைச்சர் வினோத்தை வந்து சிறப்பு அமைச்சராக சிறப்பாளராக வரவேற்கிறாங்க. தமிழக வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் வினோத் கலந்து கொண்டு கரும்பு அறவை பணிகளை தொடங்க வைத்தார். தொடர்ந்து சர்க்கரை ஆலையில் அமைக்கப்பட்டிருந்த கரும்பு அறவை குறித்த கண்காட்சியினையும் பார்வையிட்டார். மேலும் கரும்பு அறவை குறித்தும் எந்திர திறன் பயன்பாடுகள் குறித்தும் விரிவாக கேட்டறிந்து ஆய்வு செய்தார். நிகழ்ச்சிக்கு கள்ளக்குறிச்சி மாவட்ட கலெக்டர் பத்மஜா தலைமை தாங்கினார். கள்ளக்குறிச்சி எம்எல்ஏ அருள் விக்னேஷ் முன்னிலை வகித்தார். ஸோ இதை பற்றி முதலமைச்சர் அறிவிப்பார் அப்படின்றது தான் இப்ப கேள்விக்குறியா இருக்கு. ஸோ என்ன அப்படி அறிவிப்பாரு அப்படின்றது தான் இப்ப. ஸோ முதலமைச்சர் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா முதற்கட்டம் இரண்டாம் கட்டம் தனியா வெளியிட்டார். மூன்றாம் கட்ட பட்டியலை முதலமைச்சர் எப்படி அறிவிப்பாரு அதுதான் இப்ப கேள்விக்குறியா இருக்கு. எப்படி எல்லாம் வர இருக்கு. பின்னர் அமைச்சர் வினோத்திடம் நிபுணர்கள் அளித்த பேட்டியில என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விவசாய பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்வது குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் விரைவில் அறிவிப்பார். கரும்புக்கான ஆதார விலை உள்ளிட்ட குறித்து பட்ஜெட்டில் அறிவிக்கப்படும். வேளாண்மைக்கு என்று தனி பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும். ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள விவசாயிகள் கோரிக்கை கேட்கப்பட்டு வருவதாகவும் அந்தந்த பகுதி விவசாயிகள் பலனடையும் வகையில் பட்ஜெட்டில் திட்டங்கள் அனைத்துமே கொண்டு வரப்படும் அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லிட்டாருங்க. ஸோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் வந்து பயிர்க்கடன் தள்ளுபடியை குறித்து ஒரு மகிழ்ச்சியான செய்தியை வெளியிட போறாருங்க. ஆல்ரெடி எல்லோருக்குமே தெரியும் 75,000 வரை. ஸோ இப்போ இருக்கிற வந்து பாத்தீங்கன்னா சிறு மற்றும் குறு விவசாயிகள் 5 ஏக்கருக்கு உட்பட்டு நீங்க பயிர்க்கடனை வாங்கியிருந்தீங்க அப்படின்னா 75,000 மட்டும்தான் உங்களுக்கு தள்ளுபடி. 5 ஏக்கருக்கு மேல போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெறும் 35,000 மட்டும்தான் தள்ளுபடி. இந்த மாதிரி ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க. இதுதான் ஃபைனலானது. பயிர்க்கடன் தள்ளுபடியை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 5 ஏக்கருக்கு உள்ள சிறு மற்றும் குறு விவசாயிகளா இருக்கிறது நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஒட்டுமொத்தமா வெறும் 6,000 கோடி தான். மகாராஷ்டிரா அந்த மாதிரி மாநிலங்கள்ல 36,000 கோடி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பயிர்க்கடனை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் தான். கடந்த ஆட்சியில கூட பயிர்க்கடன் தள்ளுபடி அதிகமா இருந்துச்சு. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிசர்வ் பேங்கோடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து கடுபடியா இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட அடுத்த 45 நாள்ல பேங்குக்கு இந்த 6,000 கோடியை செட்டில்மெண்ட் பண்ணணும் முதலமைச்சர் விஜய். ஸோ அது எல்லாமே கருத்தில் கொண்டு ஒரு வருஷம் கடந்த 2025 மே மாசத்துல இருந்து இப்ப பிப்ரவரி 28 வரைக்கும் 2026 வரைக்கும் பிப்ரவரியோட சரி இந்த 10 மாதங்களுக்கு இடைப்பட்டுல யாராவது கடன் வாங்கியிருந்தா அப்படின்னா அவங்களுக்கு மட்டும்தான் அந்த தள்ளுபடி அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லிட்டாருங்க. ஸோ இந்த தள்ளுபடியை மாற்றி அமைக்கணும் அப்படின்னு நிறைய விவசாய சங்கங்கள் அங்கங்க போராட்டங்கள் நடத்திருக்காங்க. எங்களுக்கு தள்ளுபடியே மினிமம் தள்ளுபடியே 1 லட்சம் ரூபாய்க்கு மேலேருந்து கொடுங்க, மேல 1 லட்சம் ரூபாயிலிருந்து 4 லட்சம் ரூபாய் வரைக்கும் தள்ளுபடி வேணும் அப்படின்றத கோரிக்கை வச்சிருக்காங்க. இவர்களுடைய கோரிக்கைகள் நிச்சயமாக ஏற்கப்படும். பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்துல பயிர்க்கடன் தள்ளுபடி மீண்டும் மறுபரிசீலனை செய்யப்படாங்க. பொறுத்து நம்ம பார்க்கலாம். தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க நம்மளுடைய சேனலோட இணைந்திருங்க. நன்றி, வணக்கம்.